இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு நான் அப்படி என்னடி பாவம் பண்ண? எதுக்கு இப்படி என் கூடவே ஒட்டிக்கிட்டு வந்து என்ன நச்சரிக்கிற? ரித்திகா, பாரதிய கொஞ்சம் பார்த்து பேசு. அவங்கள இங்க தங்க வச்சிருக்கிறது நான் தான். என்னதான் இருந்தாலும் அயலி உன்னோட அக்கா. அவளை இப்படி மரியாதை இல்லாமலாம் பேசாத. அக்காவா? நான் தான் சொன்னனே, இது நாள் வரைக்கும் இவள நான் அக்காவா பார்த்ததே கிடையாது, மதிச்சதும் கிடையாது, இதுக்கப்புறம் மதிக்கவும் போறதில்ல. உங்க வீட்ல நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இந்த வீட்ல நீ உன்னை விட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அப்படியெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் இவ முன்னாடி என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? விருந்தாளியா வந்தா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமக, என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. மரியாதையும் மதிப்பும் நாம நடந்துக்கிறத பார்த்து தானா வர வேண்டியது. ஓஹோ, முறையா தாலி கட்டிட்டு வந்த எனக்கு மரியாதை இருக்காது, ஆனா திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்த இவளுக்கு மரியாதை கொடுப்பீங்க, அப்படிதானே? எனக்கு அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எது சரியோ எது நியாயமோ அது பக்கம் நிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஓ அப்படியா? அப்போ முடிவா நான் ஒன்னு சொல்றேன். ஒண்ணு இந்த வீட்ல இவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அயலி இந்த வீட்ல தான் இருப்பா, இங்கதான் அவ இருப்பா. இது என்னோட முடிவு. ரித்திகா, ரெண்டு பேரோட பிறந்த தேதியை சொல்லுங்க. 14/6/1998. 7/1/1995. பிறந்த நேரத்தை சொல்லுமா. காலையில 5:08. நைட்டு 7:03. 7:03. இவங்க சொன்னதை வச்சு பார்த்தா இந்த நேரத்துக்கு உண்டான ஜாதகத்துக்கு கல்யாண யோகமே இல்லையே. ஜோசியரே, அவங்க ரெண்டு பேரும் முறையா கல்யாணம் பண்ணிக்கல, அதனாலதான் அப்படி இருக்கும். அதான் கழுத்துல தாலியோட வந்து நிக்கிறாளே. மனசு ஒண்ணு பட்டு பண்ணிக்கிட்டா சாஸ்திர சம்பிரதாயம் காணாம போயிடுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல. இவங்களுக்கும் அதே 9-10 சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கங்க. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி. நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்களை என் சொந்தமா தான் நினைக்கிறேன். அயலி, இப்பவும் நீ என் நம்பிக்கைக்குரியவதான். ரித்திகாவோட அக்காவா தான் நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். சிவா, உன்னையும் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் தம்பியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டவளும் நான் தான். அந்த விதத்துல நான் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். இது நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆனா அதுக்காக உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற 1 மாசம் அத மறந்துடாதீங்க. கபிலனை பத்தி எதுவும் தெரியாம அவன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கான். எப்படி பார்த்தாலும் உண்மை வெளியே வரதானே போகுது. அப்போ ரித்திகாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட போகுதுன்னு நினைச்சாதான் என்னால தூங்கவே முடியல சீனியர். அப்படிலாம் ஒன்னும் ஆகாத அயலி. ரித்திகா ஒன்னும் எதுவும் தெரியாத பொண்ணு கிடையாது. கபிலனால அவளுக்கு ஆபத்து வரத்துக்கு அவ விடவே மாட்டா.
கூட நாம வேற இருக்கோம். அப்புறம் என்ன, பாத்துக்கலாம் விடு. சீனியர், எனக்கு என்னமோ கபிலன் ரித்திகாவை உண்மையாவே லவ் பண்றானோன்னு தோணுது. யாரு? கபிலனா? நீ வேற. அவனுக்கு ரித்திகா மேல லவ்வா? என்ன ஐலி, அவனை பத்தி நல்லா தெரிஞ்சு இப்படி சொல்ற? இல்ல சீனியர், கபிலனை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். கபிலன் எந்த பொண்ணையாவது லவ் பண்ணி பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி வர்மாவை பிடிக்கிறதுக்கு நமக்கு எவ்ளோ பிரஷர் இருக்கோ அதே அளவுக்கு பிரஷரை அவனுக்கும் வர்மா கொடுத்திருப்பான். ஏன்னா ப்ரூஸ்லி நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால வர்மா கண்டிப்பா கபிலனை மிரட்டி இருப்பான். அதனாலதான் உதய பெருமாள் மாமாவையும் கடத்திருப்பாங்க. நம்ம கிட்ட நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த கல்யாணத்தை அவன் தட்டி கழிச்சிருக்கலாம். அந்த சந்தர்ப்பம் அவனுக்கு நிறைய இருந்தது. ஆனா அவன் அதை பண்ணல. கடைசி வரைக்கும் ரித்திகாவை கல்யாணம் பண்றதுலதான் கவனமா இருந்தான். அப்போ அவனுக்கு ரித்திகா மேல லவ் இருக்குன்னு தானே அர்த்தம். அது மட்டும் உண்மையா இருந்தா ரித்திகாவை வச்சு அவனை திருத்திடலாம். நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. நடந்தா சந்தோஷம்தான். நடக்கும் சீனியர். அப்படி நடந்தா ரித்திகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நாம இங்க வந்ததுக்கும் அர்த்தமா இருக்கும். சரி சரி, அதையே யோசிச்சுட்டு இருக்காம நீ படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில பேசிக்கலாம். காலையிலே எழுந்து யார் பூஜை பண்ணது? ஆ? ம், என்னது? அதுக்குள்ள யார் எழுந்து வந்து வாச தெளிச்சு கோலம் போட்டது? ஒருவேளை நம்ம மருமக போட்டிருப்பாளோ? ஏங்கா, ஆ? நீங்களா வாச தெளிச்சு கோலம் போட்டீங்க? ஆ? இல்லையே. ஆமா, நீதான் பூஜை ரூம்ல விளக்கேத்திருக்கியா? நானா? இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாரும் எழுந்திருச்ச மாதிரி தெரியல. அப்ப வேற யார் பண்ணிருப்பா? இன்னும் யாரும் தூங்கி எழுந்திருச்ச மாதிரி அதானே. தெரியல. அப்ப வேற யார் பண்ணிருப்பா? யார் அம்மா. பண்ணிருப்பா? காஃபி கொண்டு வாமா. காஃபி ரெடி. எடுத்துக்கோ. அத்தை, அயலி, நீயா பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்ச? ஆமாங்க அத்தை. அப்ப வெளிய வாசல் தெளிச்சு கோலம் போட்டது? ஆ, அதுவும் நான் தான். அண்ணி, காஃபி சூப்பரா இருக்கு. ம்,